ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்க இருவாச்சி மல்லியில் ஏகப்பட்ட மொட்டுக்கள் பூக்கள் எவ்வளோ வச்சுருக்கு பாருங்கள். ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சு மெயின்டைன் பண்ணி வந்திருக்காங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குஜராத்லேருந்து இந்த வீடியோ அனுப்பியிருந்தாங்க. இப்படி இருந்த செடி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேர் கொடுங்க. ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனால் என்ன விஷயம் அவங்க தப்பாக பண்ணியிருந்தாங்க, சில மிஸ்டேக் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ அவங்களோட செடி இந்த ஸ்டேஜில் தான் இருக்குன்னு சொல்லி ஃபோட்டோஸும் அந்த வீடியோஸும் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க மெயிலில். ஒருவேளை உங்கள் செடிகள் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ இதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் பண்ணி எடுத்து எனக்கு அனுப்புங்க. அதை வச்சு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கொடுக்குறேன். அந்த மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருவாச்சி மல்லி தான் ரொம்ப நல்லா பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. நல்லா சின்ன செடியிலேயே அதிகப்படியான பூக்கள் பூக்கும். நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த தொட்டியில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், அதிகப்படியான மக்காத காய்கறிகளை போட்டிருக்காங்க. காய்கறி கழிவுகள், அதாவது வெங்காயத்தோட தோல், பூண்டு தோல் எல்லாம் போடும் பொழுது அந்த பூண்டு தோல், வெங்காயத்தோல் சீக்கிரம் மக்காது மேலோட்டமாக அப்படியே இருக்கும் பொழுது அந்த ஈரப்பதத்துக்கு கீழே குட்டி குட்டியாக பூச்சிகள் இருக்கும். அந்த பூச்சிகள் மண்ணுக்குள்ளே நிறைய போயிட்டு வேற தாக்க ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அந்த மாதிரி பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அந்த செடியில் முழுக்கவே வேர் தாக்குதல் இருக்கிறதால இலைகள் கொட்டி போகும். அவங்க செடியிலையும் அப்படி தாங்க ஆயிருக்கு. முழுக்கவே இலைங்களே இல்லாமல் சுத்தமாக வெறும் கொம்பு மட்டும்தான் நிற்குது. அதில் இப்போ தான் கொஞ்சம் துளிர்கள் எட்டி பார்த்துட்ருக்கு. உடனே ரீபார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஃபங்கிசைடு என்னெல்லாம் கொடுக்கணுமோ எனக்கு மெயிலில் சொல்லியிருந்தாங்க, எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பொழுது உடனே எடுத்த உடனே எதுவுமே கொடுக்காதீங்க. நார்மலான மண்கலவையில் வச்சாலே போதும். செடியோட நிலைமையை பொறுத்து மட்டும்தாங்க ரீபார்ட் பண்ணணும். அதிகமாக வெயில் இருக்கும்பொழுதும் நீங்கள் ரீபார்ட் பண்ணிங்க அப்படின்னா செடி கருக ஆரம்பிக்கும். வெறும் குச்சி தான் நமக்கு மிஞ்சி போகும். முடிஞ்ச அளவுக்கு அந்த கிளைமேட்டை பார்த்து செய்யுங்க. இலைகள் கொட்டி போகிறது அப்படின்னும்பொழுது ஓவர் வாட்டரிங் போயிருந்தாலும் கொட்டும், வேரில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்தாலும் கொட்டும். மேலே இலைங்களுக்கு கீழே அடிப்பகுதியில் குட்டி குட்டியாக நான் இப்போ காட்டியிருப்பேன் இல்லையா, ஒரு 3 வாரமாக அந்த ஒவ்வொரு வீக்கும் மல்லியோட அப்டேட் கொடுத்துட்டு வரேன் பாருங்கள். அந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துருக்கலாம் என்னுடைய மல்லியில் எப்படி வந்தது அப்படின்றத. அதனால தான் நான் ப்ரூனிங் பண்ணி இப்போது நல்லாவே செழிப்பாக கொண்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்கள் ப்ரூனிங் பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்கள் நிறைய தண்ணி கொடுக்கும் பொழுது இலைகள் தானாகவே கொட்டி போயிடும். அதை பார்த்துட்டு ரீபார்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. எடுத்த உடனே வெறும் குச்சியாக இருக்க இலைங்களே இல்லை அப்படின்னும் பொழுது அதை நம்ம எடுத்து ரீபார்ட் பண்ணோம் அப்படின்னா வேர் ஷாக் ஏற்படும். அதனால் அந்த செடி இன்னுமே ட்ரை ஆகிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் உண்டு. முடிஞ்ச அளவுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு அவங்க காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. வேரில் ஃபங்கிசைடெலாம் கொடுத்தேன் அப்படின்னு இருக்காங்க. நான் இது வரைக்கும் என்னோடய செடிங்களுக்கு தனியாக எதுவுமே ஃபங்கிசைடுன்னு கொடுத்ததே கிடையாதுங்க. ரெகுலராக நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க என்ன மாதிரி கேர் கொடுக்குறேன், உரங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க இல்லையா, இப்போ அந்த செடிக்கு தேவையானது அப்படின்னு பொழுது இலைகள் நல்லா வரணும், நல்லா பசுமையாக வரணும். அதே சமயம் கொஞ்சம் வெயில் தேவைப்படுது. அதை நீங்கள் நல்ல ஒரு வெயில் படுற இடமா, ஒரு மேக்ஸிமம் 3லேருந்து 4 மணி நேரம் வெயில் படுற இடமா வைங்க. ஈரப்பதத்தை ரொம்பவே கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விடுங்க. ஈரப்பதத்தை பார்த்து, நீங்கள் கொக்கோபீட் சேர்க்கலை, ஃபுல் மண்ணில் வச்சுருக்கீங்க அப்படின்னும் பொழுது ஒரு பென்சில் ஏதாவது நீங்கள் விட்டு பார்த்தாலும், இல்லை ஒரு விரல் நீங்கள் உள்ளே விட்டு பார்த்தாலும் ஈரப்பதம் தெரியும் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. ஈரம் அதிகமாக அடியில் இருக்கும் பொழுது மேலே தெரியாது. அதை நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுத்துட்டு வாங்க. அடுத்ததான் வாரத்துக்கு ஒன்ஸ் ஏதாவது உரங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போது இலைத்தழைகள் அதிகமாக வரணும் அப்படின்னும் பொழுது நைட்ரஜன் சத்து இருக்கக்கூடிய உரங்கள் மட்டும்தான் கொடுக்கணும். இந்த சமயத்தில் பொட்டாசியம், பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உரங்கள் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா செடி திணற ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு அந்த தப்பை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நான் நைட்ரஜன் இருக்கக்கூடிய உரங்கள் ஒரு 25 சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் மல்லியோடைய கேர் வீடியோஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதையும் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இலைத்தழைகள் வாடாமல் இருக்கிறதுக்கு, கருகாமல் இருக்கணும் அப்படின்னா இளநீர் இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இல்லை தேங்காயோடைய தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக மோர் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்பு அளவுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு 10 கப்பு அளவுக்கு தண்ணியில் சேர்த்து அந்த செடிக்கு கொஞ்சமாக தெளித்து விடுங்க. மண் பகுதியில் ஒரு 10 days ஒன்ஸ் ஊற்றினாலே போதும். மீந்தா அதை வேறு செடிங்களை கொடுத்து விட்டுருங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாலே செடிங்களில் திரும்ப அந்த பச்சையம் தன்மை சீக்கிரமே வர ஆரம்பிச்சிடும். வேறு ஓவராக இருக்கக்கூடிய எந்த டோஸும் கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த செடியை இப்போதைக்கு
திணறிட்டு இருக்கு. அதை நம்ம காப்பாற்றி கொண்டு வரணும். இந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெயில் நார்மலாக இருக்கக்கூடிய இடத்துல வைங்க. தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. மண்ணை வந்து வேறு எதுவும் போட்டு இப்போதைக்கு கிளறாதீங்க. ஈரப்பதம் இருக்கிற மாதிரி கொடுங்க. ஓவர் வாட்டரிங் வேண்டாம். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குஜராத்லேருந்து அவங்களோட டவுட் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக உங்கள் கார்டன்லேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மல்லியில் எந்த வெரைட்டியாக இருந்தாலும் சரி, ரோஜா செடியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். மீன் அமிலம் கிடைச்சாலும் அதை கொடுக்கலாம். இப்போ எடுத்த உடனே கொடுக்க தேவையில்லை. இருக்கிற இலைங்களை நம்ம காப்பாற்றி கொண்டு வரத்துக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கேர் பண்ணி கொண்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு. அடுத்ததாக இலைகள் நிறைய வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 10 நாளைக்கு இடைவெளியில் ரொம்ப கோட்டிங் அதிகமாக ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிடாதீங்க. கம்மியான அளவில் எடுத்து தண்ணி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள். இலைகள் வழியாக ஊட்டத்தை ஏற்படுத்துங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்கள் செடியை ஈஸியாக காப்பாற்றி கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கார்டனில் எந்த செடிகள் இருந்தாலும் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி கொண்டு வாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய் பாய். ஹாவ் ஏ ப்ளசன்ட் டே.